ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாசன்ஸ் கிச்சன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக ஒரு தக்காளி சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வற்றல், காஞ்ச மிளகாய் இருக்குல்லையே அதை எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3-4 இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளியை கட் பண்ணிவிட்டு தக்காளியை சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி சத்தை போதும், நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம சட்னிக்கு அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் சட்னிக்கு. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விடணும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி சட்னி இந்த விழுது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ சட்னியை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சு வேக விட்டுடலாம். அப்போ தான் தக்காளி இந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும். இப்போது பாத்திரத்தில் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சட்னியை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்குங்கிறவங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போது சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். சட்னியை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சட்னியை மூடி வச்சு அப்படியே சிம்மில் விட்டுறலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சட்னி இப்போது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சட்னியை லைட்டாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுலபமாக ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி இப்போது ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான இட்லி கூட இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வழக்கமாக 2 இட்லியோடு எந்திரிக்கிறவங்க கூட இந்த சட்னிக்காக இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.